இந்த வீடியோவில் கிராஸ் கண்டாமினேஷன் எனப்படும் இடைநிலை உணவு மாசுபாடு என்றால் என்ன என்பது பற்றி நாங்கள் கருத்தில் கொள்வோம். அது எப்படி ஏற்படுகிறது, மேலும் அதை தடுக்க என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது பற்றியும் பார்ப்போம். இடைநிலை உணவு மாசுபாடு ஏற்படுவது பாக்டீரியா, ரசாயனங்கள், கிருமிகள் அல்லது பிற பொருட்கள் மூலம் உணவில், உணவு தயாரிக்கும் இடத்தில், உணவு தயாரிக்கும் கொள்கலன்களில் அல்லது உங்கள் கைகள் மூலமாக உணவில் பரவுவதன் காரணமாக. இடைநிலை உணவு மாசுபாடு ஏற்படுவதற்கு பிரதான காரணங்கள் 3 உள்ளன: நுண்ணுயிரிகள், பௌதீகம், ரசாயனம். முதலில் நாங்கள் நுண்ணுயிரியல் இடைநிலை உணவு மாசுபாடு ஏற்படுவதற்கான வழிகளை பார்க்கலாம். மைக்ரோபயாலஜிக்கல் கிராஸ் கண்டாமினேஷன் எனப்படும் நுண்ணுயிரியல் இடைநிலை உணவு மாசுபாடு நுண்கிருமிகள் உணவுப் பொருட்களில் சேர்வதன் காரணமாக ஏற்படுகிறது. அவற்றிற்கு உதாரணம் பாக்டீரியா, வைரஸ், ஃபங்கஸ். நுண்ணுயிரியல் இடைநிலை உணவு மாசுபாடு காரணமாக அபாயகரமான நோய்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருப்பதால் உணவு மற்றும் அதனை சூழ உள்ள இடங்களில் அது ஏற்படாமல் நீங்கள் தடுக்க வேண்டும். அடுத்ததாக நாங்கள் பௌதீக இடைநிலை உணவு மாசுபாடு பற்றி பார்க்கலாம். பிசிக்கல் கிராஸ் கண்டாமினேஷன் எனப்படும் பௌதீக இடைநிலை உணவு மாசுபாடு மண், கற்கள், தலைமுடி, கண்ணாடி துகள்கள், மரத்துகள்கள், பசலைகள் போன்றவற்றால் ஏற்படுகிறது. பௌதீக இடைநிலை உணவு மாசுபாடு காரணமாக காயங்கள் மற்றும் அனர்த்தங்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. அடுத்தபடியாக நாங்கள் ரசாயன இடைநிலை உணவு மாசுபாடு பற்றி பார்க்கலாம். கெமிக்கல் கிராஸ் கண்டாமினேஷன் எனப்படும் ரசாயன இடைநிலை உணவு மாசுபாடு ரசாயன பூச்சிக்கொல்லிகள், களைக்கொல்லிகள், புகையிலை, சவர்க்காரம், சலவைத்தூள் போன்றவற்றால் ஏற்படுகிறது. அவை பலவித நோய்கள் மற்றும் உணவு விஷமாதலை ஏற்படுத்தக்கூடும். இடைநிலை உணவு மாசுபாடுகள் ஏற்படுவதற்கான காரணங்கள் சிலவற்றை இப்போது நாங்கள் பார்க்கலாம். மனிதரிலிருந்து மனிதருக்கு. கழிவறைக்கு சென்று வந்த பின்னர் கைகளை சரியான முறையில் கழுவாது இன்னொருவருக்கு கை கொடுத்தல் மற்றும் இருமல், தும்மல் இருக்கும் நபருக்கு பக்கத்தில் நிற்றல். மனிதரிலிருந்து உணவுப் பொருட்களுக்கு. கைகளை உரிய முறையில் கழுவாமல் உணவுப் பொருட்களை தொடுதல், காயப்பட்ட கைகளுடன் உணவுகளை தொடுதல், கழிவுகள், செல்லப்பிராணிகள், ரசாயன பதார்த்தங்களை தொட்ட கைகளால் உணவை தொடுதல், நகப்பூச்சுகளை இடுதல், உணவு தயாரிக்கும் இடத்தில் புகைப்பிடித்தல் மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்துகளை தெளித்தல். உணவிலிருந்து உணவுக்கு. சமைக்காத இறைச்சி மற்றும் முட்டை போன்றவற்றை தொட்டுவிட்டு வெட்டிக் கொண்டிருக்கும் அல்லது சமைக்கும் உணவை தொடுதல். சமைத்த அல்லது சூடான உணவுகளை பழங்கள் அல்லது சலாது போன்ற சமைக்காத உணவுகளுக்கு அருகில் வைத்தல். பருத்தி துணியிலிருந்து உணவுக்கு. அழுக்கான கைத்துவாய் அல்லது துணியில் கைகளை துடைத்த பின் உணவை தொடுதல். உணவு வைத்திருக்கும் பாத்திரங்களிலிருந்து உணவுக்கு. உப்பு, மிளகுத்தூள் போன்றவை வைக்கப்பட்டிருக்கும் கண்ணாடி மற்றும் செரமிக் குவளைகளின் உடைந்த துகள்கள் உணவுடன் கலப்பதால். உபகரணங்களிலிருந்து உணவுக்கு. இறைச்சி, மீன், மரக்கறி, பழங்கள் போன்றவற்றை வெட்டுவதற்கு ஒரே கத்தியை பயன்படுத்தல். உணவுகள் களஞ்சியப்படுத்தப்பட்டிருக்கும் இடத்தில் ஏற்பட்டிருக்கும் வெடிப்புகள், உடைவுகள், அசுத்தமான பீங்கான்கள். ரசாயன பதார்த்தங்களிலிருந்து உணவுக்கு. உணவு தயாரிக்கும் இடத்தில் பூச்சிக்கொல்லிகளை தெளித்தல், உணவு சமைக்கும் இடத்தில் மற்றும் களஞ்சியப்படுத்தப்பட்டிருக்கும் இடத்தில் சுத்தப்படுத்தல் திரவங்களை தெளித்தல், உணவு சமைக்கும் இடத்தில் புகைப்பிடித்தல் மற்றும் சிகரெட் சாம்பல்.